வெல்கம் டு மை சேனல். பதிவு 3 சிங்கம் கதையின் பொன்மொழிகள் பார்ப்போம். போன பதிவில் ஓட்டம் பிடித்த விலங்குகளை அப்பொழுதுதான் அந்த விலங்குகளுக்கு புரிய வருகிறது. இந்த சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருப்பதற்கு முக்கிய காரணம் எதுவென்றால் அதனிடம் உள்ள பலமோ விலங்குகளை தாக்கும் திறனோ இல்லை. அந்த சிங்கம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை மற்றும் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதனிடம் இல்லை என்பதால் சிங்கம் காட்டிற்கே ராஜாவாக இருக்கிறது என்று அனைத்து விலங்குகளும் புரிந்து கொள்கிறது. திரும்ப அந்த சிங்கம் கம்பீர நடையுடன் அந்த காட்டிற்கே ராஜாவாக இருந்தது. இந்த கதையினால் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மனிதராகிய நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதனை எதிர்கொள்ளும் தைரியமும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும் நம்மிடம். சிலர் எதற்கெடுத்தாலும் பயப்படுவார்கள். நம்மால் சரியாக செய்ய முடியுமா என்று எண்ணி அதை செய்ய தயங்குவார்கள். எதுக்குங்க பயம்? செய்யணும்னு நினைக்கிற நல்ல விஷயத்தை தைரியமாக செய்யுங்க. வெற்றி நம்ம வசம். உங்களால் முடியும் என்று உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். முயற்சி இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது. எந்த ஒரு செயலை செய்வதற்கும் பயந்து கொண்டே இருந்தால் வாழ்வில் வெற்றி அடைய முடியாது. உங்களால் இந்த விஷயத்தை செய்ய முடியுமா என்று யாராவது கேட்டால் தன்னம்பிக்கையோடு என்னால் நிச்சயம் முடியும் என்ற தயக்கமில்லாமல் சொல்லுங்கள். நாம் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லை என்றால் உரம். நல்லங்களோடு தன்னம்பிக்கையோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பட்டன் தட்டுங்க. அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.